ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரா டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிடையாது. இன்றைக்கி காலையிலே கடைக்கு வந்த உடனேயே கொஞ்சம் ப்ளவுஸை எடுத்து வச்சேன். அதில் முக்கியமாக வேலை கொள்கிற ப்ளவுஸுனால் இது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, ப்ளவுஸு சைஸு பெரிய அளவு ப்ளவுஸு. ரெண்டாவது, ப்ளவுஸை சாரிலேருந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கும் துணி தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ளவுஸை கட் பண்ணாக்கா சாரி பத்தாது அவங்களுக்கு. அதனால் லைனிங்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க, உள்ற வச்சு அடிக்க துணியும் எடுத்து கொடுத்துட்டாங்க. புடவையை சுற்று பத்தலைன்னா அடிப்போம்ல, அதுக்கு உள் துணியும் 1.25 மீட்ரு எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சாரி தான். 4 சாரியில் 3 சாரிக்கு மட்டும் ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு சாரியில் அதை வச்சு அடிக்கணும். இது லைனிங்க்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ளவுஸுக்கு. இந்த கலரை உள் துணிக்கு உள்ற கொடுத்து அடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நறுக்கிடுவோம். சாரிலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணி எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சரியாக. இதுக்கு தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க ப்ளவுஸு. எப்போவுமே அவங்க ஆனால் ப்ளவுஸு 1.25 எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். இந்த சாரியில் ப்ளவுஸை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓரம் மட்டும் அடிக்கணும் இந்த சாரி. இந்த ப்ளவுஸ் தனியாக இருக்குது. இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம. அடுத்தது இதில் சாரி கட் பண்ணணும் ப்ளவுஸு. இது உள்ற கொடுத்து துணி அடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, அது லைனிங்க்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டாலே இதாங்க பிரச்சனை. ப்ளவுஸு முந்தி நம்மளுக்கு ஃப்ளிட்ஸு வைக்கிறதுக்கெலாம் துணி பத்தாமல் போயிடும் ப்ளவுஸில். அதுவும் காட்டன் சாரியில் பத்தாது ஃப்ளிட்ஸு வைக்கிறதுக்கெல்லாம் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டாக்கா. அதனால் இது மாதிரி உள் துணி கொடுத்து அடிக்கிறதுக்கு அவங்களே எடுத்து கொடுத்துறாங்க, நம்மளுக்கு தொந்தரவு இல்லை. ஆனால் சைஸு பெரிய சைஸ். ஆனால் இது வேலையேற்ற வேலைங்க நமக்கு. இதுலேருந்து இதை கட் பண்ணி எடுக்கணும். இதை கையோடு இந்த வேலையை முடித்து வச்சா தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா இது கடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்கள், தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இது அளவு ப்ளவுஸு. நீட்ட கையும் கொடுத்துருக்காங்க, கட்டை கையும் கொடுத்துருக்காங்க. அது ப்ளவுஸு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீட்ட கை கட்டை கை வைக்கணும் நம்ம. பாருங்கள், அது க்ரீன் கலர் சாரியில் வச்சு அடிக்கிறதுக்கு. இது ரெட் கலர் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸு, க்ரீன் கலர் சாரி. அதுக்கு மேட்சாக எடுத்து கொடுத்துட்டாங்க. லைனிங்கு உள்ற கொடுக்குற துணியும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அலையணுன்ட்டு அவசியம் இல்லை. எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம இங்கே பாருங்கள், ப்ளவுஸை கரெக்டாக துணி பத்துமா என்னான்ட்டு செக் பண்ணிக்குவோம். எதில் கட்டை கை வைக்கலாம், எதில் நீட்ட கை வைக்கலான்னு. இதில் கட்டை கை தான் வைக்கலாம். இந்த லைனிங் எடுத்து வச்சுருவோம். இதில் நீட்ட கை வச்சுக்கலாம். இல்லை இதுலேயும் நீட்ட கை வச்சுக்கலாம். க்ரீன்லேயும் டார்க்கு க்ரீன்லேயும் 2 கட்டை கை 2 நீட்ட கை வச்சுக்கலாம். இந்த துணி என்னமோ ப்ளவுஸு லைனிங் துணி நல்ல துணியாகவே எடுத்து கொடுத்துட்டாங்க. ப்ளவுஸ் பீட்டே எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெட்டு மட்டும் உள்ற கொடுத்து அடிக்கிறதும் ப்ளவுஸ் பீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த லைனிங்க்கும் ப்ளவுஸ் பீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு காலையிலே ஒரு 20 ப்ளவுஸ் எடுத்தாங்க ஒருன்னு நறுக்கணுன்ட்டு. ஆனால் இந்த ஒரு 4 ப்ளவுஸே எனக்கு சரியாக வேலை கொள்ளுதுங்க. பாருங்கள், இதில் நீல கை வச்சுக்கலாம். ஃப்ளிட்டு வச்சு கேட்பாங்க அவங்க நீல கை. அளவு ஜாக்கெட்டில் ஃப்ளிட்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கையோட நம்ம சாரியில் அந்த துணி வாங்கி கொடுத்தாங்கல்ல, உள் துணி, அதை கொடுத்து அடித்து மடித்து வச்சா தான் எனக்கு அடுத்த வேலை புரியும். நீங்களும் ப்ளவுஸை கட் பண்ணிங்கன்னா கையோட சாரியெல்லாம் ஓரடித்து வச்சுருங்க. ஃபால்ஸ் அடிக்கிற வேலை இருந்தால் ஃபால்ஸ் அடித்து கம்ப்ளீட்டாக முடித்து அந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டிங்கன்னாக்கா ப்ளவுஸை அடுத்தது கட் பண்ணலாம் நம்ம.
ஏன்னா கடையில் வந்து இதாக கிடக்கும். இது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுதான் வந்து சாரியோட மேல் பக்கம் வரும். அதை வச்சு இப்போ இங்கே பாருங்க, சாரியும் அந்த லைனிங் துணியையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நல்ல துணியை எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க. இது ஜாக்கெட் பிட்டு, நல்ல ஜாக்கெட் பிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. ரெண்டத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைக்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பெரிய சைஸ் ப்ளவுஸு 45 சைஸு எப்படி இருந்தாலும் வரும். அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். எப்படின்னா 4 ப்ளவுஸையும் ஒன்றா தான் போட்டு கட் பண்ணுவேன் நான். அதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. 4 ப்ளவுஸ் ஒன்றா போட்டு கட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ரெண்டாவது பிக் சைஸ் ப்ளவுஸு 40க்கு மேலே போயிட்டாலே இது 45 வரும். நல்ல ஹைட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் அளவு ப்ளவுஸு இருக்குது. அதை நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட்றேன். இன்றைக்கி சனிக்கிழமைக்கும் ஓரளவு செக் பண்ணுவேன் என்னென்ன ப்ளவுஸ் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த வாரம் தைக்கிறதுக்குள்ளதெல்லாம் இந்த வாரமே நான் எடுத்து வச்சுருவேன். அடுத்த வாரம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். இந்த வாரமே கொஞ்சம் பிஸி தான். கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு. நேற்று வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். 2 நாள் வீடியோவும் போடலை. புதன்கிழமை ஒரு வீடியோ போடுவேன், வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போடுவேன். ரெண்டுமே என்னால் போட முடியல. இப்போ சனிக்கிழமை இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சனிக்கிழமை கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுட்டு போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகும். திங்கக்கிழமை வந்து லைனிங்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். ஒரு அடுத்த வாரம் தைக்கிறதுக்குள்ளதை எல்லாம் எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்து எடுத்து வச்சுருவேன். ஏங்க இந்த பச்சை ப்ளவுஸ் முடிய போகுது. ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டுட்டேன். மேலேயும் கீழேயுமே மடித்து அடிச்சிட்டேன். இப்போ இந்த ஓரத்தில் மடித்து அடிக்கிறேன் பாருங்கள். ஓரம் மடித்து அடிக்கிறேன் பாருங்கள். தையலில் நமக்கு கஷ்டம்னு நினச்சாதாங்க கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும். டக்குன்னு கையோடு ஒரு வேலையை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம் நம்ம. இல்லைன்னா கடை முழுக்க சாரியாக கிடந்துச்சுன்னா நமக்கு வேலையே ஓடாது. பாருங்க, ஒரு சாரியை மடித்து வச்சுட்டேன். அடுத்தது இன்னொரு புடவை எடுக்கலாம். கையோடு மடித்து வச்சுருவேன். ஒரு புடவை ஓரம் அடித்தாலும் கையோடு மடித்து வச்சிடுறது. அடுத்தது இந்த சாரீ எடுத்துக்கலாம். இது லைட் கலர் சாரீ. நூலும் மாற்றணும் பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரவங்க ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய டைலரிங் வீடியோ, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், கட்டிங்லாம் போட்டிருக்கேன். சில நுணுக்கங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஆம்கோல் மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு வீடியோவில் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ் எல்லாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. இருங்க, அடுத்த ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு லைனிங்கில் ஒரு பக்கத்தை மடித்து அடிச்சிடுறோம். பிசுறு இருக்கிற பக்கம் கரை பக்கத்தை தான் புடவையோட ஜாயின் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் இந்த நீளம் கரெக்டாக இருக்கும். கரை பாகத்தையும் இந்த புடவையோட நீளமும் கரெக்டாக இருக்கும். 1.25 எடுத்து கொடுத்துருக்கு. 1.25 எடுத்தால் அந்த புடவையோட நீளத்துக்கும் அந்த லைனிங்கோட நீளமும் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் மேலே மடித்து அடிச்சுட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓரத்தில் கொஞ்சம் கூட துணி இருக்குது, அதை கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தையும் மடித்து அடிக்கணும். நம்ம சாரியோட மேலே பையும் மடித்து அடிக்கணும், அடியிலையும் மடித்து அடிக்கணும். நம்ம எனக்கு எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள்.
மடித்து அடிச்சுட்டு இந்த ஓரத்தை மடித்து அடிக்கிறேன் பாருங்கள் அடியில். அலுப்பு பட்டுட்டு போட்டோம்னா இது அப்படியே கிடக்கும், கசங்கி போயிடும் புடவை. அதனால் ஓரம் அடிக்கிற புடவை, இந்த மாதிரி ஃபால்ஸ் அடிக்கிற புடவை, ஜாயின் பண்ணுற புடவையெல்லாம் நம்ம கையோட வேலையை முடித்து தூக்கி போட்டால் புடவையும் நீட்டாக இருக்கும், கசங்காது. படிமான தையல் போடுறேன் பாருங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் எப்படி போடணுன்னா, அந்த லைனிங்கை குப்பரை போட்டு சாரீ உள்ளே இருக்கணும், சாரியோட பிசுறு உள்ளே இருக்கணும். அந்த லைனிங் நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த லைனிங்கோட கரபாகம் மூடணும், மூடி இருக்கிற மாதிரி படிமான தையல் போடணும். அப்போ தான் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். போட்டுட்டு இந்த ஓரத்தை அடிக்கிறேன் பாருங்கள். கரை இருக்குது, இந்த சைடுலேயும் கரை இருக்குது. ஆனால் நான் இப்போ புடவை ஓரம் அடிக்கிற மாதிரி அந்த கரையை ஃபோல்டு பண்ணி நான் இப்போ ஓரம் அடிக்கிறேன். கரை இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அதையும் மடித்து நான் தைக்கிறேன். தச்சாச்சு, மடித்து வச்சிடலாம். அவங்க எல்லாத்துக்கும் கரெக்டான இந்த பக்கமும் ஓரம் அடிக்கிறேன் பாருங்கள். இதுவும் பிசுறு இருக்குது, ஓரம் அடிக்கலை. முடிகிற மாதிரி இருக்குது, அவங்க முடிய வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு முடிய தெரியாது, குஞ்சம் கட்ட தெரியாது. இடையில கஸ்டமர் வேறு வந்தாங்க. நம்ம ஒன்று தச்சிட்டு இருக்கும் போது ஒன்று ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறப்ப எழுந்துச்சி நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமரை பார்த்துட்டு வந்து இப்போ அடுத்தது தைக்கிறேன். தைச்சிட்டு மடிக்கிறேன் பாருங்கள். மடித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இன்னொரு சாரி. இதையும் அது மாதிரி தைச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ளவுஸ் தைக்கணும்னு நம்ம போன வாரம் எடுத்து வச்சாங்க. போன வாரத்துக்கு முதல் வாரம் ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸு நம்ம கட் பண்ணி தைச்சி கை வேலை பார்த்து மடித்து எடுத்து வச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் தைச்சோம். ஒரு நாள் கரெக்டாக தைச்சாச்சு. 11 ப்ளவுஸ் 12 ப்ளவுஸை கட் பண்ணி தைச்சி எடுத்து வச்சுட்டு போயிட்டோம். அன்றைக்கி நைட்டு காலையில் பார்த்தாக்கா செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை 11 ப்ளவுஸ் தைச்சிட்டோம். செவ்வாய்க்கிழமை பார்த்தாக்கா ஒரு டெத்து, அங்கே போகிற மாதிரி ஆகிடுச்சி. இந்த மாதிரி நமக்கு நல்ல நம்ம வந்து பிளான் பண்ணி தைப்போம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடைஞ்சல் நமக்கு வந்துடுங்க டைலரிங் வேலையில் மட்டும். அதனால் வேலையை கொஞ்சம் அப்போக்கப்போ நம்ம பெண்டிங் வைக்காமல் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டோன்னா, முடிக்கவும் முடியாது சொல்கிறது தான், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பார்த்து தைக்கணும். இந்த அவசரமாக செவ்வாய்க்கிழமை டெத்துக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சி. அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மறுநாள் வந்து அலைஞ்சிட்டு வந்ததில் நமக்கு வேலையே பார்க்க முடியல. இங்கேருந்து திருச்சிக்கு 3 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்கும். போயிட்டு வந்து மறுநாள் நமக்கு எங்கே வேலை ஓடுது, அந்த அசதியிலே இருக்கும். அந்த வாரம் பூரா அப்படியே தாங்க. 10 ப்ளவுஸு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸு தைக்கவே முடியல. இப்போ இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி 20 ப்ளவுஸு வந்து லைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த 4 ப்ளவுஸை நான் வந்து இது மாதிரி நறுக்கிட்டு கைவேலை இது மாதிரி புடவையில் ஜாயின் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க தைச்சிக்கிட்டு இருக்காங்க, வேறு ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருக்காங்க, வேறு கட் பண்ண ப்ளவுஸு. நானே எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் தைச்சிட்ருக்கோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம பிளான் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சாலும் வந்து உடனே சொன்ன நேரத்துக்கு அவசரமாக கேட்குறாங்க. அதோடு மறந்துடுறாங்க. கஸ்டமரும் நமக்கு வந்து நேரத்துக்கு எடுத்து சொன்ன டேட்டுக்கு எடுப்போன்னு எடுக்க மாட்டாங்க. சில பேர் எடுத்துருவாங்க. நமக்கு அடுத்த சாரீ, இந்த சாரியில் ஓரம் மட்டும்தான் அடிக்கணும். இதில் வந்து நம்ம துணி அட்டாச் பண்ணுறது கிடையாது, ஒரே ஒரு பக்கம் ஓரம் மட்டும்தான். இதுக்கு தாங்க டார்க் க்ரீனில் சாரீ ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க.
முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் மடித்து அதுக்கு அடித்தா அதில் இந்த பக்கமாக இந்த சாரிக்கு தான் சாரி நான் பார்க்கலை. அந்த ப்ளவுஸு 2 பக்கம் ஓரம் அடிக்கிறதுக்கு இருந்திருக்கு. அதை தான் இப்போ மடித்து வச்சேன். இதுக்கு தான் வந்து ஓரம் மட்டும்தான், ஒரு ஓரம் மட்டும்தான். அந்த ப்ளவுஸுக்கு நம்ம அந்த சாரீ தைச்சோம்ல, அதில் வந்து 2 பக்கம் ஓரம் அடிக்கிறதுக்கு இருந்திருக்கு. ப்ளவுஸ் ஜாயின் பண்ண சாரீ தான். 3 சாரீக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி அட்டாச் பண்ணேன். இந்த ஒரு சாரீக்கு மட்டும் கிடையாது, ஓரம் மட்டும் அடித்து வச்சுருக்கேன். இதுங்க அவங்க கொடுத்த பேக்கில் இந்த கட்டைப்பையில் எடுத்து வச்சா தான் அந்த இடமே ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் இந்த ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் தெளிவாக வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.